ஒரே நொடியில் இந்த பூமி முழுக்க அழிந்திருக்கும். அந்த அழிவை தடுத்து சிவன் செய்த ஒரே செயல். ஒரு காலத்தில் கங்கை ஒரு சாதாரண நதி அல்ல. அவள் வானுலகத்தில் பிறந்த அளவிட முடியாத வேகமும் சக்தியும் கொண்ட தேவநதி. அந்த சக்தி முழுமையாக பூமியை நோக்கி விழுந்தால் இந்த பூமி அதை தாங்க முடியாத அளவுக்கு அபாயம் உருவாகி இருக்கும். தன் முன்னோர்களின் பாவம் தீர்க்க மன்னன் பகீரதன் கடும் தவம் செய்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தார். தேவர்களும் சம்மதித்தனர். கங்கை பூமியை நோக்கி பாய தயாரானாள். ஆனால் யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒன்று மட்டும் இருந்தது. கங்கை நேராக பூமியில் விழுந்தால் மலை சிதறியிருக்கும், பூமி பிளந்திருக்கும், கடல் கொந்தளிக்கும். ஒரே நொடியில் உலகமே அழிவின் விளிம்பில் நின்றிருக்கும். அது கற்பனை அல்ல, புராணங்கள் சொன்ன ஒரு பேராபத்து. அந்த அபாய நொடியில் யாரும் எதிர்பாராத ஒரு சக்தி முன்வந்தது. அவர்தான் சிவன். அவர் கங்கையை தன் ஜடையில் தடுத்து கங்காதேவியின் வேகத்தையும் சக்தியையும் குறைத்தார். அந்த ஒரு செயல் பூமியின் அழிவை தடுத்தது. சிவனின் ஜடையிலிருந்து மெதுவாக பூமியை அடைந்த கங்கை அழிவின் நதியாக இல்லாமல் அருளின் நதியாக மாறினாள். அதனால்தான் இன்றும் கங்கையை புனிதமாக போற்றப்படுகிறார்கள். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, சிவன் அந்த நொடி தடுக்கலைனா இந்த பூமியே இருக்காது. ஓம் நம சிவாய.